என் முதல் முடிவு கடைசி முடிவு எல்லாம் ஒரே முடிவு தான். இப்போ எதுக்கு நீ எமோஷனல் ஆகுற? நான் சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்க. நீ சாதாரணமா பேசுறதே டேஞ்சர். எடி ஆகுறா. உங்க சண்டைய உங்களுக்குள்ளே வச்சிடுங்க. எடி பிரீத்தி, நம்ம கேண்டீனுக்கு போயிட்டு வருமாடே. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். இங்க ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்காள்வே. என்னதான் பஞ்சாயத்துக்கு கூட பத்துக்க. நான் எவளுக்கு சாதகமும் தீர்ப்பு சொல்ல முடியாது. அப்படி சொன்னேன்னு வச்சுக்கீங்க, ரெண்டு சரி என்ன போட்டி எடுத்துருவாளுங்க. நான் இங்க இருக்கிற ஆபத்து. வாய நம்ம போயிருவோம். சரி வா போவோம். ஜபா, இது உனக்கு நல்லது இல்ல ஜபா. எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். இல்லடி உனக்கு தெரியாது. வேண்டாம் இசை. ஐயோ, நல்லது எது கெட்டது உனக்கு தெரியாது. ஏன்னா உனக்கு இன்னும் பக்குவம் பத்தாது. ஆமா மாமா, ஓளுக்கு எனக்கு பக்குவம் பத்தாதுதான். உள்ள வாங்க சார். மேடம் வந்துட்டாங்க. சத்தக்கட்டாம இரு. போ, மேடம் வந்துட்டாங்க. நீ நம்ம கேண்டீனுக்கு போன மாதிரி தான். மேடம் வந்தா நட்டி ஏன் சொல் பேச்ச கேப்பிய மாட்டியா? வாயை மூடிக்கிட்டு இருந்துரு. சார், யார்ட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ நீங்க கேட்கலாம் சார். எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. அட்டி, போலீஸ் வந்திருக்கட்டி. போரிக்கி போரிக்கி. காலேஜுக்கு கொலை மிரட்டல் வந்திருக்குது. அதுக்கு இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு காரணமா இருக்கலாம். ஐ மீன் லவ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அதனால கூட யாராவது வேண்டது ஃபோன் கால் லெட்டர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கலாம். அதனால தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் விசாரிக்கிறதுக்கு எனக்கு உங்க அனுமதி வேணும். உங்களை மிரட்டவோ உங்களை அரெஸ்ட் பண்ணக்கோ நான் வரல. கொலை மிரட்டல் விட்டவன நாங்க பிடிக்கணும். உங்க மேல எந்த தப்பும் இல்லை. அதனால தைரியமா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க எங்க கிட்ட சொல்லலாம். போலீஸ் உங்க நண்பன். அதை தாராளமா மனசுல வச்சுக்கிட்டு உங்க நண்பன் கிட்ட சொல்ற மாதிரி நீங்க தாராளமா சொல்லலாம். இவன் நண்பனா? சரியான கிரிமினல் சார். இங்க அப்படி எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இங்க இருக்க பிள்ளைங்க எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலுமே ஓப்பனா சொல்லிடுவாங்க சார். ஒருவேளை பயந்து கூட சொல்லாம இருக்கலாம். அதனாலதான் சரி, நான் எல்லாருக்கிட்டையும் கேட்கிறேன். வரிசைக்கு எனக்கு போய் சொல்லிட்டு போகணும். நான் கிரவுண்ட்ல நிக்க வரிசைக்கு எனக்கு சொல்லணும். ஓகே? ஓகே சார், நான் அனுப்பி வைக்கிறேன் சார். எனக்கு நேரம் இல்ல, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க. சார் சார், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சரி, நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் போக சொன்னா போதும். நீங்க யாராவது லவ் பண்றீங்களா? ஐ மீன் காலேஜுக்குள்ள இல்லாம வெளியில? இல்ல சார். சார், எங்க வீட்ல கொண்டு எடுத்துறாங்க சார். இல்ல, நீங்க லவ் பண்ணல. அவங்க உங்களுக்கு ஏதாவது டார்ச்சர் எதுவும் கொடுத்தாங்களா? இல்ல சார். லவ் பண்ணலன்னா அது பண்ணிடுவா இது பண்ணிடுவா ஏதாவது மிரட்டினாங்களா? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லலாம். ரகசியம் காக்கப்படும். நீங்க தைரியமா என்கிட்ட சொல்லலாம். சார், அப்பலாம் எதுவும் இல்ல சார். இல்லம்மா, பயப்படாதீங்க. உங்களை காப்பாத்துறது தானே கேக்குது. சார், அப்பலாம் எதுவுமே இல்ல சார். சார், நிஜமாவே அப்பலாம் இல்ல சார். நீங்க இவ்வளவு கேக்கும்போது நாங்க சொல்ல மாட்டோமா? எங்களை யாரும் லவ் பண்ணவும் இல்ல, எங்களை யாரும் மிரட்டவும் இல்ல. அப்படி யாராவது உங்களை மிரட்டினா வச்சாலும் எனக்கு நீங்க தைரியமா சொல்லலாம். ஓகே சார். இந்த காலேஜ்ல உங்க கிளாஸ்ல வேற ஏதாவது பொண்ணுங்க லவ் பண்றாங்களா? சார், அப்பலாம் எங்க கிளாஸ்ல எந்த பிள்ளையுமே லவ் பண்ணவே இல்ல சார். இல்லம்மா, உங்க கிளாஸ்ல வேற ஏதாவது பிள்ளைங்க வேற பசங்களை ஏதாவது லவ் பண்றாங்களா? இல்லையே சார், எங்க கிளாஸ்ல எந்த பிள்ளையுமே லவ் பண்ணலையே. இல்லம்மா, இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் கிளாஸ்ல வரும்போது கூட ஒரு பொண்ணு துருன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாலே, ஒரு ப்ளூ கலர் மாதிரி தாவணி எல்லாம் போட்டுக்கிட்டு. இப்போ அந்த பிள்ளை எல்லாம் பார்க்க அழகா இருக்கு. அந்த பிள்ளைங்க எல்லாம் யாரையா லவ் பண்ணலாம். அந்த பிள்ளைங்க கூட கொலை மிரட்டல் வரலாம். இப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்டா மறைக்கலாம். அதான் கேக்குறேன். சார், அவளை செருப்பு கட்டி அடிச்சுடுவா சார். சார், அவ வாய்க்கே எந்த பையனும் பக்கத்துல வர மாட்டா சார். அவளுக்கு ஆயுதம்லாம் தேவையில்லை. அவ வாயே ஆயுதம் தான். வாயே போதுண்டி. சார், அவெல்லாம் அவ்வளவுதான் சார். எந்த பையனும் பின்னாடி வந்தா அவ போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக வேண்டாம். அவளே போதும், பிய எடுத்துருவா. அவ பேச்சு திறமை உள்ளவா சார். எங்க காலேஜ்ல எல்லாருக்குமே அவளை ரொம்ப பிடிக்கும். யாருக்காவது உதவினா வந்து நிப்பா. இன்னொன்னு ஏதாவது பிரச்சனை அவகிட்ட சொன்னா போதும், வாயாலே சண்டை போட்டு தீர்த்துட்டு வந்துருவா சார். அவளை யாரையும் லவ் பண்ணவே இல்ல சார். சரி சரி, யார்ட்டும் இதை பத்தி சொல்ல வேண்டாம். நீங்க கிளம்புங்கம்மா. ஓகே சார். ஐ லவ் யூ டி. உன் வாய் இருக்கு பாரு, உன் வாய். சீக்கிரம் உட்காந்து தாலி கட்டணும். உன் கூட குடும்பம் எடுத்து ஆசையா இருக்குடே. அடி இசை தமிழே, வாங்கி கொடுத்து தொலைச்சிடாதட்டி. அவன் போலீஸுக்காரமிட்டி. வாடி வாடி நட்டுக்கட்டு வசமா வந்து மாட்டிக்கிட்ட. சிறுத்த சிக்கம் இந்த சிலுவண்டு சிக்காரி. ஆட்டி இருடி, தாலி கட்டி குடும்பம் நடத்துதே. இவன் இப்படி பார்க்க தீசே, என் பார்வையே சரியில்லை. வாங்கி கொடுத்து தொலைச்சிடாதட்டி. இவன் விழுங்குற மாதிரி பாக்குறான். என்ன வேணும் சார், சொல்லுங்க. கேட்க கேள்விக்கு மட்டும் பாது. யாரா லவ் பண்றீங்களா என்ன? இல்ல சார். இங்க கட்டிட்டு இருக்கேன். ஓகே சார். அதாவ சொன்னால அதான் பதில். ஏன் மேடம் பதில் சொல்ல மாட்டீங்களோ? யார் சொன்னா என்ன? உங்களுக்கு தான் பதில் தானே, அதான் சொல்லிட்டாளா? அப்படினா நீ சத்தியமா லவ் பண்ற? இவன் என்ன பதில் சொன்னா? நீ வாயால சொல்லு. எதுக்குட்டி வம்பு? சொல்லிதான் தொலைய மாட்டே. இல்ல தைரியமா சொல்லலாம். யாராவது கொலை மிரட்டல் லவ் பண்ணலனா அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் ஏதாவது மிரட்டினாங்களா? அதான் இல்லன்னு சொல்றோம்ல. திமிரு பேச்சு.
ஏமா நீ சொல்லுமா, நீ யாரையாவது லவ் பண்றியா, உன்னை யாராவது பிளாக்மெயில் பண்றாங்களா, இல்ல இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன்னு? இல்ல சார், லவ் எல்லாம் எங்களுக்கு கிடையாது சார். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இப்ப பிள்ளைக்கு லவ் இல்லாம இருந்தா ஆச்சரியமா தான் இருக்கு. அது எப்படி இல்லாம இருக்கும்? சார் அதெல்லாம் இல்ல சார். நம்புற மாதிரி இல்லையா? இல்லனா இல்லதான். கேட்டதுக்கு ஒழுங்கா போது சொல்லணும், இல்ல உள்ள தூக்கி வச்சுப்பேன். உண்மையை சொல்லுங்க, யாராவது லவ் பண்றீங்களா என்ன? ஐயோ இல்ல சார். அப்ப எப்படி காலேஜுக்கு கொலை மிரட்டலே? ஏதோ ஒரு பொண்ணுக்காக தான் கொலை மிரட்டல் வந்திருக்கு. அது நாங்க தான் இருக்கணுமா என்ன? இல்ல எதுக்கு எங்களை சர்ச்சிட்டு இருக்கீங்க? கொலை மெட்டல் எவனா அவனை கண்டுபிடிச்சு அவனை முட்டிக்க வச்சு வெளுங்க. அத விட்டு எங்கட வந்து கேட்டிட்டு இருக்கீங்க? சும்மா வந்து குற்றவாளியை பிடிக்க முடியாது, ஆதாரம் வேணும். ஆதாரத்தை தேடுங்க. அதுக்கு தானே சம்பளம் வாங்குறீங்க. வாய் கொடுக்கு. சரிமா, நீ கிளம்பு, இவர்கிட்ட விசாரிக்கணும். ஆத்தி வாய்க்கு கொடுத்து தொலைச்சிடாதட்டி. நீ போமா. ஓகே சார். இரு, இன்னைக்கு இருக்கு உனக்கு. எனக்கும் எந்த லவ்வும் இல்ல. உன் மூஞ்செல்லாம் பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல. நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க போலக்கு. பாத்தியா, அளந்து பேசுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு தேவையில்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட கேள்வி கேட்டுக்கிட்டு? குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம் வா, இங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு, நீ கிளம்பு. இல்லண்ணா நீ சொல்லு, நீ யார்கிட்ட வம்பு எடுத்தியா? இல்ல உன் வாய் அப்படி, அதான் கேட்டேன். நீதான் வேலையில போறவோ நானு. அண்ணா என்னடா? இல்ல வேற விசாரிக்கிறவன் வாய. இருடா, நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த காலேஜ்ல பெரிய வாலிக்கு தானா. அம்மையாரு வாழ்த்தனத்துல கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அம்மையாருக்கு ஃபுல் காலேஜே பயப்படுமா, நடுங்கு போயுமா, அந்த அளவுக்கு ஹீரோயிசம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மேடம். அண்ணா காலேஜ்ல ஸ்டூடெண்ட் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம வேற விசாரிக்கலாம் வாண்ணா, நேரம் இல்ல. இருடா, எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமா இருக்கு. உண்மை சொல்லு, வேற எங்க வாழ்த்தனம் பண்ணியா, இல்ல யார்ட்ட பக வச்சுக்கிட்டியா? உண்மை சொல்லு. எனக்கு அவசியம் இல்ல. என்ன பார்த்து சண்டைக்கார மாதிரியா தெரியுது? அதான் மூஞ்சே தெரியுது. அண்ணா நீ என்ன போதுறத? இல்ல அண்ணா சொல்லிட்டே இருக்கல. அண்ணா வா, வெளியில விசாரிக்கலாம். இருடா, எனக்கு விசாரணை இருக்குது. அண்ணா வெளியில வான்னு சொன்ன. இவன் ஏன் கோபப்படா? நீ போன விசாரிச்சுட்டு வர. அண்ணா நான் சொல்றேன்ல, நீ வரப்போறியா இல்லையா? எனக்கு விசாரணை இருக்குடா. பாட்டி கிட்ட சொல்லணுமா என்ன? வந்து தொலைற. சீக்கிரம் வா. இன்னைக்கு வேணா நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம், ஆனா எப்பவும் தப்பிக்க முடியாது. பார்க்கலாண்டி. உன் திமுற அடக்கி, உன் ஆணவத்தை அடக்கி, உன் கழுத்தை தாலி கட்டி உன் கூட குடும்பம் நடத்தல நான் சேமத்துறையே இல்ல. வாடா. சரி விடு, அவன் குணமே அப்படிதான், விடு. சரி நீ எதுவும் நினைக்காத, அவன் வீட்லயே அப்படிதான் இருப்பான். ஆனா அவன் நல்லவன் தான், தப்பா நினைச்சாத. இவன் பிராணம் எனக்கு தேவையில்லை. வந்துட்டானுங்க. இந்த கோபம் கூட ஒரு அழகுதாண்டி. வேண்டாம் சொல்லிட்டேன். கெட்டின தாலியை முன்னாடி போட்டுக்கிட்டு என்னடா சும்மா இருக்கேன்னு என்னை பத்தி கேள்வி கேட்கிற மாதிரியே இருக்கு. அது ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க பக்கத்துல இருக்கீங்கல்ல, அதான் எடுத்து வெளியில போட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்ல. இன்னும் ஏண்டா மடப்பையில சும்மா நிக்கிறேன்னு அர்த்தம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படிதான், எதுக்கு தள்ளி தள்ளி போற? சும்மா இருங்க. வீட்டுல யாரும் இல்ல, தைரியமா இங்க இருக்கலாம். அதுக்கு இல்ல, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களே. அப்படியா? நான் சும்மா இருக்க கூடாதுல்ல. என்னங்க வேடுங்க? அதெல்லாம் விட முடியாது. என்னங்க வேடுங்க? அதான் விட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி இன்னைக்கு நம்ம ரெண்டுத்துக்குள்ள நடந்தே ஆகணும். சும்மா இருங்க, இன்னும் வீட்டுல சொல்லவே இல்ல. அதுக்குள்ள பாரு, முறைப்படியில சட்டப்படி நீ என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி தொடறதுக்கு நான் என்னடி பயந்துட்டு இருக்கணும்? உங்களை யாரு பயப்பட சொன்னா? ஆனா இன்னும் வீட்டுக்கு தெரியாதுல்ல. அது தெரிஞ்சு பாத்துக்கலாம். அதுக்காக வாழாம இருக்க முடியுமாடு? எப்போ பார்த்தாலும் உன் நினைப்புதான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. கஷ்டமா இருக்கு. அதான் முடிவு பண்ணிட்டேன். எங்க அம்மா கிட்டயும் எங்க அப்பா கிட்டயும் போய் நாங்க உங்க பேர பிள்ளைன்னு சொல்லி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல போறேன். சம்மதிப்பாங்களா? நீயும் நானும் போய் நின்னாதான் கொஞ்சம் கோவப்படுவாங்க. அது பேர பிள்ளையோட போய் நின்னுட்டோம், அவ்வளவுதான். பேர பிள்ளைக்கு சேர்த்துக்கிட்டு தானே ஆகணும். அதுக்கு தான் ஏற்பாடு பண்ண போறேன். என்னங்க பயமா இருக்குங்க. நான் உன் புருஷன்டி. அப்படின்னா எங்க அம்மாவே எங்க அப்பாவே உங்க அம்மாவெல்லாம் தாத்தா பாட்டி ஆக்கிடுவோமா? குறிப்பா உன் தங்கச்சி சித்தி ஆக்கணும் பத்துக்க. சும்மா இருங்க. என்ன பாக்குறியா? நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை தாண்டி எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்குது. இல்ல இன்னைக்கு நீதான் ஆரம்பிச்சு வைக்கணும்.
முடியாது. சும்மா இருங்க. ப்ளீஸ். இனி உங்க விருப்பம். உன் சம்மதம் கிடைச்சிட்டல. இது பாருடி. சும்மா இருங்க. சும்மா இருங்க. இது சும்மா இருக்க மாட்டேன். இங்கயா? சரி, நம்ம ரூமுக்கு போயிடலாம். போலாம். இப்ப என்ன நீ ஃபர்ஸ்ட் ஆயிட்டா? அப்படிதான். புருஷன் தொட்டா பொண்டாட்டிக்கு சந்தோஷம். அப்படியா என் அழகு பொண்டாட்டி? இது அப்பவே சொல்லிருக்கலாம்டி. சூழ்நிலை சரியில்லை. என்னடி சொல்லல, நாம தான் உருவாக்கிக்கணும். அப்படியே உருவாக்கிக்கிட்டு நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ ஒரு துளி கூட பயப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அம்மா சின்ன கட்டவளை ஏதாவது பேசுனீங்க? அவ இன்னும் உன் மாடில இருந்து எந்திக்கல. அவ எந்திக்க மாட்டா. இப்ப என்ன? கத்தாதீங்க. எவ்வளவு அழகா ஆம்பளை பையனா படிக்க வச்சு ஆளாக்கி வச்சிருப்பா. மயட்டான் வந்திருக்கியோ? என் ஊர்ல வேற ஆம்பளை இல்ல. அம்மாடு பார்க்க மாட்டேன். என்னடா என்கிட்ட கொலை வசதி பேசிக்கிட்டு இருக்க நீ? அணைச்ச வச்சுக்கிட்டு இருக்க. அணைச்சி அசிங்கப்படுத்தாதீங்க. போங்க, நான் வாரேன். கீழே போங்கம்மா. ஊர்க்காரங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது. நீங்க போங்க, நான் வாரேன். அப்படியெல்லாம் விட முடியாது. இந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறம் நான் சும்மா விடுறேன். இவளெல்லாம் பாடி எடுப்பட்டவளே. அவளை அசிங்கமா பேசுறீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உனக்கு எப்படி எவ்வளவு தைரியம் வந்தது? இவ உசி பத்தி கொடுத்துருக்காளா என்ன? எத்தனை நாளா உன்னை மயக்க வச்சிருக்காளே? ஏண்டி உங்க அம்மா உன்னை அனுப்பி வச்சா? என் புருஷன் பேசுவாரு. என்னது புருஷனா? அவளுக்கு எதுவும் சொல்லாதீங்க, சொல்லிட்டேன். ஆமா, அவன் என் பொண்டாட்டி தான். இப்ப என்ன? என் பிளான் என் கனவு எல்லாத்தையும் தகுடுபடி ஆயிட்டாளே. அடே தங்கம், ஏ தங்கம், இப்ப எதுக்கு தெருவை கூப்பிடுறீங்க? ஊர்க்காரங்களுக்கு ஏன் தெரியப்படுத்துறீங்க? நோடு சந்தில வச்சு தான் இவளை அசிங்கப்படுத்துவேன். என்னை சேர்த்து அசிங்கப்படுத்துறீங்க, மறந்துடாதீங்க. எப்போ இந்த ஒண்ணு கத்தவள, எதுக்கு உதவாதவள எப்போ அணைச்சுக்கிட்டு என் பொண்டாட்டின்னு சொன்னியோ அப்பமே நீ செத்துட்டல. ஒரு ஒண்ணு கத்தவள, எதுக்கு உதவாதவள, சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவள நீ என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கலாம். என் வீட்டுக்கு ஒரு காலம் மருமகளாக முடியாது. ஏ தங்கம், வெளிய வாடி. அரசி, பயப்படாத. என்னைக்கு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? என் புருஷன் நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு அவமானமா நினைக்கிறேன்? இது போதுண்டி எனக்கு. அசிங்கப்படுத்துங்க. எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்களோ அவ்வளவு அசிங்கப்படுத்திக்கோங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இவன் என் பொண்டாட்டி தான். அவ எப்படி உன் பொண்டாட்டி அவரான்னு நானும் பாக்குறேன்டா. ஏ தங்கா, வெளிய வான்னு சொன்னேன். என்ன என்னாச்சு? அவன் ஏன் அவன் பக்கத்துல போய் நின்னுகிட்டு இருக்கா? அரசி, நீ எல்லாம் ஒரு பொம்பளை கேடு கட்டவள. பொம்பளை பிள்ளை பெத்து எவ வீட்டுல வசதியா புள்ளைய வளர்த்து வைப்பா, அவனை மயக்கிட்டு வான்னு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க. இதுக்கு பேரு என்னன்னு தெரியுமா? தேவையில்லாம எந்த வார்த்தையும் விட வேண்டாம். என் புள்ளையில நான் அப்படி வளர்க்கணும் அவசியம் இல்ல. அத்தான் மொட்டை மாடியில என் புள்ள மாடியில உன் மவ கடந்தாலும் போய் பணக்கார வீட்டு பிள்ளை பார்த்து மயக்கி அங்க போய் வாழ்ந்து அனுப்பி வச்சியோ இல்ல வேற எதுக்கு அனுப்பி வச்சியா? அம்மா, இங்க பாருங்க, வார்த்தையை அனாவசியமா விடாதீங்க. நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். இந்த தங்கத்தை பத்தி தெரியாம வார்த்தை விட்டுட்டு இருக்காதீங்க. கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்திருக்கேன். உனக்கு நம்ப முடியல. என் புள்ளைய நான் அப்படி வளர்க்கல. அம்மா, நான் என் புள்ளைய அப்படி வளர்க்கல. நான் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். நாட்டு சந்தில வச்சு ஒன்ன அசிங்கப்படுத்தி ஒன்னையும் உன் புள்ளைய ஊற விட்டு அனுப்பல. நான் பெரிய இடத்து மருமக இல்ல. அப்படியே மைக்கி என் வீட்டுக்கு மருமகளாக்கலான்னு பாத்தியோ? இந்த ஒண்ணு தத்தவள நான் என் மருமகளை ஏத்துக்கிடுவேன். என் வீட்டு மாட்டு சாணி அல்ல கூட உன் புள்ளைக்கு தகுதி கிடையாது. என் வீட்டு மாட்டு சாணி அல்லதுக்கு கூட ஒரு தகுதி தராதர வேணும். உனக்கு உன் குடும்பத்துக்கு உன் புள்ளைக்கு என்ன தகுதி இருக்குது? உன் மவளுக்கு என் பையன் இருக்க தோரணைக்கும் அவன் பாக்குற வேலைக்கும் உத்தியோகத்துக்கும் சம்பளத்துக்கும் உன் புள்ள எச்சி பாத்திரம் கூட கருவதுக்கு லாய்க்கு இல்லாதவா என் புள்ள கூட படுக்கையில இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்கா. அம்மா, நீங்க என்ன வார்த்தை பேசுறீங்க? அம்மாவ படுக்கைக்கு வந்திருக்கா. என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கல. நான் கையும் களமா புடிச்சிட்டு வந்திருக்கேன். அப்படி வளர்க்கலையா? இப்பமே ஊர் பஞ்சாயத்தை நான் கூட்டுதேன். எது பேசுறாலும் வீட்டுக்குள்ள போய் பேசுங்க. ஏதோ சின்ன சின்ன ஆசைப்பட்டிருக்கோம், அதுக்காக இப்படி நடுத்தல அசிங்கப்படுத்துவாவே.
உன் வீட்டுக்கு இப்படி ஒண்ணு கத்த புள்ள மருமகள வரணும் நீ ஏத்துக்கிடுவியா? இங்க பாரு தாயி, கொஞ்சம் மரியாதையா பேசு. இந்த ஊர்க்கார பையலுக்கு நான் ஒண்ணு மதிப்பு கொடுக்கணும் அவசியம் இல்ல. எவனும் எனக்கு மேல இல்ல. ஆணவத்துல ஆடதம்மா. சரிம்மா, நீ இந்த ஊர்லயே பெரிய இடம் தான். நாங்களாம் உனக்கு கீழே தான். அதுக்காக உனக்கு அடிமை இல்ல. கொஞ்சம் வார்த்தையா அளந்து பேசுங்க. கொண்டு அறுத்துறேன். எங்க வரீங்க பாப்பா? என்ன பேச்சுல வேற மாதிரி இருக்குது? நீங்க கொண்டே இருக்க வரைக்கும் நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். திருப்பி வச்சு அறுத்துற மாட்டேன். நான் கொண்டே மட்டும் இருக்க மாட்டேன். இந்த வாய் பேசுற அந்த வாயை சேர்த்து வச்சு அறுத்துறேன். தேவையில்லாத வார்த்தை விட்டா கேட்கதான் செய்யணும். அந்த அளவுக்கு போயிட்டா இவள அட பாயடப்பட்ட நாய போத்தி ஆளந்து பேசுங்க சொல்லிட்டேன். எவடி என்ன கொண்டு அறுத்துறேன்னு சொன்னதே? நீ அறுக்கும்போது நான் அறுப்பேன்டி. ஏ தங்கம், புள்ளைய பெக்க சொன்னா பொறுக்க பெத்திருக்கா. உன் வீட்டுல இருக்க பொறுக்கிய விட நான் எவ்வளவோ மேலே. நீ என்ன அசிங்கமா பேசுவ, நான் பாத்துக்கிட்டு கை கட்டி நிக்கணுமா? சின்னொரு பட்டி அம்மாவையும் அக்கால அசிங்கமா பேசுன முத உன் புள்ள என்ன தப்பு பண்ணிருக்கான்னு முத கேட்கணும். அத விட்டுட்டு நமக்கு கீழே தானே இருக்காங்க, யாரு மிதிச்சா யாரு கேப்பான்னு ஆணவத்துல ஆடக்கூடாது. நான் கேட்பேன். சின்ன தங்கம், உமா ரொம்ப பேசுறா. என் புள்ளைய பேசுனா அவ பேசுவா. ஆம்பக்க இல்லாத வீடுல அத ஆம்பளை புள்ள மாதிரி வளர்த்திருக்கியோ? என்னதான் இருந்தாலும் பொட்டச்சு தான் ஆம்பளை தான். என் வீட்டுக்கு ஆம்பளை இவதான். நீங்க பேசுனா என் புள்ள பேசதான் செய்வா. பேசுவா ஆளை பாத்துக்கிட்டு பேசுவா. இங்கெல்லாம் நான் பேசுனா என் காரியம் செல்லுபடி ஆகாது. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். அங்க என் புள்ள தான் போலீஸா இருக்கான். ஏமா இங்க பாருமா, முத என்ன யாதுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போறமா ஊருக்கு வச்சு கதைய முடிக்கணுமான்னு தெரியும். நம்ம ஊருக்குன்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குது. இங்க தீர்க்க முடியாததா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். ஏய் என்ன எதுக்கு தேவையில்லாத கத்திட்டு கிடக்க? இவளுக புள்ளைய பத்தி ஊர்மையா விட்டுருக்காளுங்க. ஓங்கி அடிச்சா செத்து போயிடுவேன். இங்கடியா உனக்கு சவக்குழிய தோண்டிடுவேன். மொத்த உன் புள்ள என்ன பண்ணான்னு கேட்டியா? உன் புள்ள சம்மதம் இல்லாம எப்படி அந்த புள்ள அங்க வந்தது? அவன் ஆம்பளை புள்ள. ஏன் ஆம்பளை புள்ளைக்கு ரெண்டு கொம்பா இருக்குது? இங்க பார், ரெண்டே விருப்பப்பட்டிருப்பாங்க, அதான் ஒன்னா இருந்திருக்கணும். சும்மா உன் புள்ளைய ஒளிச்சு வச்சுட்டு ஊன் புள்ளைய ஏசப்படாது. இங்க பாரு, உன் புள்ள சொல்லாம அந்த புள்ள எப்படி வீட்டுக்கு வந்தது? ஏன்னா என் புள்ள பெரிய இடத்து புள்ள. என் புள்ள பணக்கார புள்ள. என் புள்ளைக்கு கிலோ கணக்குல வாங்கி நான் பேசி முடிச்சிருக்கேன். எவ்வளவு ஒரு பிச்சைக்காரியை கட்டிக்க சொல்லுங்க. இங்க பாரு, உன் புள்ளைய அவ பக்கத்துல தான் நின்னுக்கிட்டு இருக்கான். நல்லா பாரு. அவன் மயக்கி வச்சிருக்கா. ஆமா, மயக்கதலுக்கு உன் புள்ள சின்ன புள்ள பாரு. என் புள்ள நான் அப்படி ஒண்ணு வளர்க்கல. அவன் நான் கிழிச்சு கொண்டு தாண்ட மாட்டான். இங்க பாரு, அமைதியா நில்லு. வந்துட்டாளா என் புள்ள? ஐயோ, இவன் எதுக்கு வந்தான்? என்ன எதுக்கு இங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? தேயில நின்னு கத்திட்டு இருக்கீங்க, அசிங்கமா இல்லையா? ஐயா, நம்ம மோசம் போயிட்டயா. சே, கொட்டாம விஷயத்தை சொல்லுங்க. அண்ணனை மயக்கிட்டாளுவ. அண்ணனை மயக்க வச்சுட்டாளுவ. என் மானம் பத்தியா மரியாதை பத்தியா அண்ணனுக்கு வாக்கு கொடுத்துட்டா. எங்க அண்ணன் கிட்ட நகை நட்டுலாம் வாங்கி நிச்சயத்தை தொடங்கி முடிச்சுட்டாடே. இப்படி பாதவத்தில் எனக்கு கேவலப்படுத்திட்டாளுவல. கொட்டாதீங்க. என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? இங்க பாத்து கேட்டா அங்க பாத்து கேட்கணும். ஓவரா வாய் பேசினா மூஞ்சி மாதிரி பேத்துருவேன். எங்க பேரு பாப்பா? அது பொம்பளை புள்ள, கொஞ்சம் வார்த்தை அடக்கி பேசு. அத அங்கேயும் கொஞ்சம் சொல்லுங்க. நீ பேசினா அந்த புள்ள பேசதான் செய்யும். அநியாயத்துக்கு இந்த மனுஷன் அங்கதான் சப்போர்ட் பண்ணி பேசுது. இங்க பாருங்க, அனாவசியமா என் புள்ளையில எதுவும் பேசாதீங்க. உங்க அம்மா வார்த்தை ஒண்ணு சரியில்லை. என் புள்ள யாரையும் மயக்கணும் அவசியம் இல்ல. உனக்கு வேற இடத்துல பேசி முடிச்சுக்கணும், உனக்கு தெரியாது. இங்க பாரு, எதுவும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காது. உன் வேலையை துண்டு மட்டும் பாரு. இங்க வா. வர முடியாது. கொன்னு எரிஞ்சிருவேன். அண்ணன்னு பார்க்க மாட்டேன். என்ன குடும்பமானத்தை வாங்கிட்டு இருக்கியோ? அப்படி நான் ஒண்ணு உங்க குடும்பத்துக்கு பாரமா இருக்கல. என்னோட யார் குடும்பமும் அசிங்கப்பட வேண்டாம். நான் இவளை கூட்டிட்டு கிளம்புறேன். கொன்னு எரிஞ்சிருவேன். இந்த மரத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. நானும் உனக்கு சலிச்சவன் இல்ல, தூக்கி போட்டு மீதிச்சிருவேன். இவ்வளவு நாள் பொட்டி பாப்பா அவனுக்கு பார்த்து பயந்துட்டு இந்த பொட்டச்சிக்காக அவனை எதிர்த்து பேசிட்டு இருக்கேனே. பொட்டச்சி கட்டச்சின்னு சொன்னீனா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டேன். ரொம்ப பேசாத சொல்லிட்டேன். கண்ணுதாருக்கு போட்டு தள்ளிடுவேன். பொம்பளை பிள்ளைகிட்ட பேசதான் நினைச்சு பேசி ரொம்ப பேசாத. என் புள்ள அப்படித்தான் பேசுவா. நீ பேசியா? மூஞ்சி மோரைய பியத்து எடுத்துருவேன். தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. எல்லாரும் கிளம்புங்க. அண்ணன் வீட்டுக்கு வருவான். உங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போங்க. முடியாது. போன்னு சொன்னேன். அப்படியெல்லாம் போக முடியாது. அவன் என் பொண்டாட்டி. அண்ணே விடுனே, அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றான்ல. தூர போயிரு, கோத்த கழுப்பிடாத. அண்ணே அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றான்ல. விட பிடிக்காம எப்படி சொல்ல முடியும்? அவன் இவ்வளவே முன்னாடி சொல்றான்னா பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். வெட்டி பைய, விளங்காத பைய சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். நீ தூர போயிரு. அவனுக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல பேசி முடிச்சாச்சு.
உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. முடியாது, நான் என் மனசுக்கு பிடிச்ச தான் வாழ முடியும். அதுதான் சொல்லாமல, சும்மா அப்படி சொல்லுவான். சரி கிளம்புங்க. கண்ணுதான் இருக்கு, போட்டு தள்ளிடுவேன். ஆமா, கிழிச்சு தள்ளிடுவாரு. ஏய், உன்னைக்கு சுட்ட கொல்லல. என்கிட்டயும் கண்ணு இருக்குது, நானும் உன்னை போட்டுருவேன். நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதான்னு கேட்டேன். நான் யாருன்னு உனக்கு தெரியுமே? உன்னை விட பெரிய கண்ணே என்கிட்ட இருக்கு. இந்த ஒண்ணுக்கத்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரேன். நம்ம குடும்பத்தால குனிஞ்சிடும். அப்படியே இவர் குடும்பத்தை தூக்கி நிலைநிறுத்தி வச்சிருக்காரு. போ, அவன் தான் அந்த பொண்ணை விட்டு தூரியா வரலையே, அதுல இருந்து யூகிக்க வேண்டாம். எத்தனை கேச பாத்துருப்பேன். பிடிக்கலன்னா இன்னத்துக்கு அங்க நின்றுப்பான். இப்ப இந்த பொண்ணை கெட்டி அணைச்சுக்கிட்டு நின்றுக்க மாட்டான். இவ்வளவு சொல்லியும் அந்த பொண்ணு கூட தான் வாழுவேன்னு அவன் பிடிவாதமா நிக்கான். பெருசா பேசிக்கிட்டு இருக்கா. நான் இந்த பிச்சைக்கார குடும்பத்துல என் பிள்ளைக்கு பொண்ணு எடுக்க முடியாது. இவ்வளவு என் பிள்ளை மைக்கு தாளுவ. இன்னொரு வாட்டி பிச்சைக்கார குடும்பம்னு சொன்னீங்க, என்னடி பண்ணுவா? அப்படித்தான் எங்க அம்மா சொல்லுவாங்க. நீ தான் பிச்சை எடுக்கற, நாங்க இல்ல. ஏய் ஏய், குரல வசத்துன. இவன் என்ன இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? வேண்டாம், எதுவும் தெரிய வேண்டாம். அதுக்காக அவளை நான் எங்கேயும் விட்டு கொடுக்க முடியாது. அப்படி எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. இன்னைக்கு நான் எனக்கு தெரியாத போது இவங்களுக்கு தெரிஞ்ச பரவாயில்ல, எதிரிக்கு தெரிஞ்ச அவளை போட்டுவானுங்க. இம்மா வாயை கொஞ்சம் குறை. அப்பலாம் குறைக்க முடியாது. நான் அப்படிதான் பேசுறேன். சொல்லிட்டு இருந்தேன்ல, வாயை குறை. என்ன இங்க என்ன சத்தம்? ஐயோ, இந்த கிளவி வந்துட்டாளா? சந்திரவண்டி மைனி, உங்க மருமக பேசுற பேச்சு ஒண்ணு சரியில்லை சொல்லிட்டேன். என் புள்ள யாரையும் மயக்கன்னு அவசியம் இல்ல. உங்க மருமக வாய்க்கு வந்த பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காவ. நாக்குக்கு நரம்பு இல்ல, அது இஷ்டத்துக்கு தான் பேசும். அவ பேச்செல்லாம் எதுக்கு நீங்க ஒரு பொருட்டை எடுத்துக்கிட்டே? எங்க பாருங்க, தேவலமா நீங்க வந்து தடாதீங்க. அவ என் புள்ள மயக்கி. மயக்கி, இவன் பொண்ணு மயக்கி உன் புள்ள வாங்கிட்டானா? நீ அந்த லட்சத்துக்கு தான் புள்ள வளர்த்துருக்க. பெருசா வீரச்சோரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணு மயக்கணும்னா மயங்குற அளவுக்கு புள்ளை நீ பெத்து வச்சுட்டு அந்த குடும்பத்தை பேசுறிய? அறிவில்ல உனக்கு? ஏன்னா நான் பெத்த மவனே, அவன் மூஞ்சில ஒண்ணு போட்டு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க மாட்டேன். என்ன என் புசுனை ஏத்தி விடலான்னு கேட்க? அப்படிதான் நினைச்சு வந்தேன். இவன் வாய் பாதவத்தி நரம்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்காள், அதான் பொறுமையா நின்றுட்டு இருக்கேன். அவ அப்படிதான் பேசுவா. ஏன்னா அவ பேச வேண்டியதான். அவ என்னமோ சீச்சனத்தோட என் வீட்டுக்கு வந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. மேனா மினிக்கு தேவையில்லாம வார்த்தை விடாதீங்க சொல்லிட்டேன். நீ உன் வீட்டுல இருந்து உங்க அப்பா வீட்டுல இருந்து எத்தனை பவுன் போட்டு கொண்டு வந்தா? என் புள்ள எவ்வளவோ சொன்னவன கட்ட மாட்டேன்னு. நான் தான் சோத்த புள்ளையா இருக்கேன்னு என் பையனுக்கு கட்டி வச்சேன். மேனா மினிக்கு காசு பணம் நான் வேணும்னு நினைச்சிருந்தா நீ இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன். நாலு ஆம்பளை பையனை பெத்து வச்சுட்டு இவ்வளவு பெருமை பேசிருக்க மாட்டேன். போற போக்கு பார்த்தா குடும்பம் சேர்ந்து. சரி சரி, எல்லாத்தோட வீட்டுக்கு வா. இதுக்கு மேல இந்த பிள்ளைகளை பேசக்கூடாது. வா வீட்டுக்கு வா. எல்லாம் வீட்டுக்கு வாங்கல. நீங்க உங்க இஷ்டத்துக்கு வருவீங்க, என் அக்கால அசிங்கப்படுத்துவீங்க. இப்போ ஏதாவது நடந்துருமோன்னு அப்படியே திருப்புன்னு போயிருவீங்க. நான் விட்டுருவேன். அதானே பார்த்தேன். ஒத்த புள்ள பத்தாலும் இப்படில வைக்கணும். இல்லே என் பேரமாரா கேட்டீங்களா? நீங்க நாலு ஆம்பளை நின்று சண்டை போட்டிய, அவ ஒருத்தி நின்று சலிச்சமா பேசிக்கிட்டு இருக்காளே. இப்ப சொல்லி என் மீனா மினிக்கு நாலு ஆம்பளைக்கும் ஒரு பொம்பளைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தல்ல. இப்ப சொல்லு, யாரு வீரமா புள்ளைய பெத்து வச்சிருக்கா? அது பொம்பளை புள்ளனாலும் நேருக்கு நேரா சரிசமமா பேசிக்கிட்டு இருக்கு. உன் பயிலுவ துப்பாக்கிய தொட்டுருவேன், சுட்டு தள்ளிடுவேன், போட்டு தள்ளிடுவேன்னு அவன் அப்பமா ஆயுதத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த புள்ள நேருக்கு நேரா இன்னும் மோதிக்கிட்டு இருக்கு. உன் பேரனுவ அவனுல நம்பல, அவனை கையில வச்சிருக்க ஆயுதத்தை தான் நம்பி இருக்கானுவன். இப்ப ஒரு பாட்டியை வச்சுக்கிட்டு பயப்படுமான்னு கேட்க, நான் தான்டா பாட்டியை கூட்டு வந்தேன். ஓ, பிளான் பண்ணி கூட்டு வந்துட்டியா? என்ன நம்ம அம்மா பத்தி தெரியாது? என் அக்கால பேசுறதுக்கு எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டதா நான் இங்க இருந்து எல்லாரையும் அனுப்புவேன். இல்ல ஒருத்தர் இங்க இருந்து போக முடியாது. சந்தோஷமா இருக்கு. வீர சூரிடா என் பொண்டாட்டி. டேங்கப்பா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்க அம்மா நீங்களும் வந்து பேசுவீங்க, எங்க அம்மா உட்கார்ந்து வேதனைப்படணும். அப்பெல்லாம் விட முடியாதா? மன்னிப்பு கேட்டுட்டு போங்கடா வெண்ணீங்களா. உன்கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கணும். ஆமா, எங்களை தானே உங்க அம்மா நீங்களும் பேசுனீங்க, மன்னிப்பு கேட்கணும். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன் எடுத்துட்டான். இவ்வளவு தூரம் போறான் நானும் பாக்குறேன். நீ வார்த்தை இருக்காத, அவ்வளவுதான் அவ மாட்டிக்கிடுவா. அப்புறம் அவளதான் டேக்கெட் பண்ணுவானுங்க. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணனா போச்சுது. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மாடி. அப்படி சொல்லியா? நீனும் உங்க அம்மா தானே பேசுறீங்க, மன்னிப்பு கேட்கணும். என்னடி பண்ணுவ? மன்னிப்பு கேட்கலன்னா என்னடி பண்ணுவ? அவன் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கான், தொலைச்சிருவேன். அண்ணே சொன்னா கேளுனே. இப்போ நீ யார்கிட்ட பேசுறன்னு டேக்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ அவதானே தெரிஞ்சுன்னா ஒரே நாள்ல போட்டுருவானுங்க. அவன் நம்ம எப்பவும் கண்காணிக்க முடியாது. அவன் எங்க போற வரானே போட்டு தள்ளிடுவானுங்க. சொன்னா கேளு. சொல்லுடி, உன்கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கணுமா? அம்மா தாயேன்னு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அப்பெல்லாம் ஒண்ணு மன்னிப்பு கேட்கண்டா. எங்க அம்மா கிட்ட மட்டும் அம்மா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லு. ரொம்ப கோவத்தை சீண்டுன்னு வச்சுக்க, போதையடன்னு பார்க்க மாட்டேன்.
வார்த்தை விட்டுறாதீங்க. என் புள்ள அப்படித்தான் பேசுவான். என்னடா பண்ணுவ? வேண்டாம் சொன்ன கேளு. ஓ சரிசமம். இந்த ஆம்பளைக்கு நீ சரிசமம். ஏன் இருந்தா என்ன? எனக்கு சரிசமானவளடி நீ. ஆமாடா. ஆ இப்போ நான் இந்த இடத்த சட்டையை கழுத்துல நீ கழுத்திடுவ. உனக்கு அவளுக்கு என்ன? கொஞ்சம் வார்த்தை குறைச்சு பேசு. நான் அப்படித்தான் பேசுறேன். போக்குறியா? உனக்கு ஏன் கோவம் வருது? என்ன வேண்டாம் சொன்ன கேளு. சண்டையாட போடுறீங்க? துறை பாட்டி, மருமகளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. என்ன பாட்டி உளறிட்டு இருக்கீங்க? துறை, நான் சொன்னது உனக்கு காது கட்டுச்சா இல்லையா? இப்பவே கூட்டிட்டு போறேன் பாட்டி. ஏய் தோற, உனக்கு பாட்டியா பெர்மிஷன் கொடுத்தாச்சு, நீ மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. என்ன நடக்குதுங்க? இங்க பாருங்க, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல மைனி? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? உன் புள்ள நல்லபடியா வாழ்வா. என் பேர அவளை உயிர் உயிரா காதலிக்கிறான். அவன் முறைப்படி தாலி கட்டியிருக்கான், ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். உன் பிள்ளைக்கு எந்த பயமும் வேண்டாம். உன் பிள்ளைய நல்லபடியா வச்சு காப்பாத்துவான். என்ன சொல்றீங்க? அவ அம்மாக்காரி இவளை மிரட்டியும் இன்னும் உன் பிள்ளைய விட்டு அவன் தூர போகல. அவளை உயிர் உயிரா காதலிக்கான். இதுக்கு மேல எந்த இதுமே தேவையில்லை. கஷ்டத்துல உன் பிள்ளை விட்டு அவன் ஓடி போகல. ஆமா தங்கம், நான் தான் ஒரு பறிச்சு வச்சேன். என் பேரன் துறையும் உன் பொண்ணு விரும்புவது எனக்கு லைட்டா தெரியும். இவன் அவன் அம்மையெல்லாம் மீறி பறக்கி இந்தா நிக்கானே இந்த போலீஸுக்காரன். இவனெல்லாம் மீறி பறக்கி உன் புள்ள கூட வாழ்ந்துருவானா, தைரியம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஆனா அவன் வீரன் தான், வீரன் தான். சொன்ன மாதிரி காதலிச்சான், கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். சந்தர்ப்பத்துல நான் தான் பிரிச்சு வச்சேன். ஆனா இந்த சூழ்நிலையிலையும் உன் புள்ளைய விட்டு அவன் தூர போகல. இனி முழுசா என் பேரனை நம்பலாம். இவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் அவமானத்திலையுமே அவளை விட்டு தூர போகாதவன் இனி எக்காந்த கொண்டு போக மாட்டான். உன் பிள்ளைக்கு நான் உத்தரவாதம். சாரித்த, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ரிஜிஸ்டர் மேரேஜ் தான். அப்பா, அம்மாவே பெர்மிஷன் கொடுத்தாச்சு, பிறகு என்ன? இதே நீ என்கிட்ட சொல்லல. எங்க நீ கத்துவ, நான் என்ன பண்ணட்டும்? அப்போ என்ன அசிங்கப்படுத்திட்ட? நான் அம்மா சொன்ன மாதிரி நடந்துட்டு கத்திட்டு இருக்க. கல்யாணம் முடிச்சிட்டேன்னு சொன்னா என்னடா உனக்கு? ஏன் அசிங்கப்படுத்தின? சரி சரி, ஊரே ரிசப்ஷன் வச்சுக்கிடுவான். கல்யாணம் ஏற்கனவே முடிஞ்சிட்டு ஊருக்கு ஒரு சாப்பாடை போட்டுட்டு பிள்ளைல நல்லபடியா வாழ்த்தி அனுப்பி வைப்போம். என் பேரே சந்தோஷமா வாழட்டும். அவன் டவுன்ல வீடு எடுத்திருக்கான், அவன் அங்கேயே வாழட்டும். இங்க எப்படி இந்த ராட்சசி இந்த மேனாமணிக்கு வாழ விட மாட்டா. பேர பிள்ளைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் அவன் இந்த வீட்டுக்கு வரட்டும். என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்களா யாருன்னு கேட்க? அம்மா, இனி விசாரிக்க மாட்டீங்க? உங்களோட நானும் சேர்ந்து அசிங்கப்பட்டிருக்கேன். அவன் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கான். இதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண முடியாது. இல்ல என்ன நீ இப்படி சொல்லுத? இனி சேர்த்து அசிங்கப்படுத்தீங்கல்ல. இவன் முன்னாடி அசிங்கப்பட்டுட்டேனே. சரி, எப்போ பாரு நான் இவ கிட்டே அசிங்கப்படுறேன். சரி போங்கம்மா. ஹலோ, மன்னிப்பு கேட்டுட்டு போனா. மன்னிப்பு கேட்டுட்டு போங்க சார். மன்னிப்பு கேட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். பின்னாடி மொத்தமா கேட்டுக்கிடுது. தங்கம், கவலைப்படாத. உன் புள்ள நல்லபடியா வாழ்வா. இங்கெல்லாம் வச்சு வாழ வைக்கல. அவன் டவுனுக்கு கூட்டு போயிருவான். நீ சந்தோஷமா இரு. நான் நகை நட்டு எதுவும் போட்டுக்கிட மாட்டேன். நாளைக்கு சொல்லி கிள்ளி காட்டிடக்கூடாது. பயப்படாண்டா தங்கம். உன் புள்ள ஒன்றும் வெறுங்கையா வரமாட்டா. என்கிட்ட இருக்க 25 பவுன் உன் பிள்ளைக்கு தான். ஐயோ, அந்த 25 பவுன் இவளுக்கா? ஐயோ, இந்த கிளவிட்டு இருக்க நகைக்கும் பணத்துக்கு தானே அவளை போட்டு கெட்டி அழிஞ்சிட்டு கிடந்தேன். சுந்தர பொண்டாட்டி பொண்டாட்டி, சுந்தர பொண்டாட்டி பொண்டாட்டி தான். பாரு, நல்ல காதலே நல்ல இல்லற வாழ்க்கைக்கு முன்னாடி இந்த நகை நட்டு ஒண்ணுமே கிடையாது. என் பேர மேலையும் உன் பொண்ணு மேலையும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க நல்லா வாழ்வாங்க. சரி, போய் ரிசப்ஷனுக்கான வேலையை பார்ப்போம். இல்ல பேரப்பிள்ளை வாங்க. சாரி. அவன் கோபக்காரன் தான். ஆனா உண்மையில ரொம்ப நல்லவன். அவனுக்கு தெரியாததான். அந்த எருவு மட்டும் சாப்பாடு பண்ணிட்டு இங்க எவனும் வர வேண்டாம். இல்ல அப்படி பேசாத. அவன் அண்ணன் நொண்ணே. அதை உங்க வீட்டோட வச்சிடுங்க. நீங்க யாரோ நான் யாரோ. எங்க அக்கா உங்க வீட்டு வர, அவ்வளவுதான். தேவையில்லாம இந்த உரிமை கொண்டாடலாம் இங்க வேண்டாம். நீ எனக்கு இவன் மறப்பொண்ணு இல்ல. போய் சொல்லிட்டேன். ஏற்கனவே உங்க அம்மா கடுப்புல இருக்கா. இப்போ உன் விஷயமும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். சும்மாப்பா. போய் சொல்லிட்டேன். போடா. இல்லப்பா, நீ எனக்கு மறப்பொண்ணு. அடுத்த நம்ம கல்யாணம் தானே. போயிரு சொல்லிட்டேன். மாமா இவனை போ சொல்லுங்க சொல்லிட்டேன். இப்பதான் எந்த உறவு முறை இல்லைன்னு சொன்னா இப்ப எங்க அப்பா மாமான்னு கூப்பிடுத. நீ யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் எங்க மாமா ஒண்ணு கூப்பிட்டு இருக்கேன். இப்ப தெரிஞ்சு கூப்பிடுத. போடா, உங்க அம்மா கண் காணிச்சிட்டு இருக்கடா. இவன் அவகிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கான். சரி, இனிமே நீ என்ன அத்தான் தான் கூப்பிடணும்னா நொத்தான்னு கூப்பிடுதாவே. அத்தான்னு கூப்பிடாம ஏதாவது கூப்பிட்டு பொண்ணு குடும்பத்துக்கா சீப்படா. எப்போ சொல்லி எங்க சொல்லிட்டேன். அதான் நேரம்டா, என் நேரம். படா எருமை. தேங்க்யூ. சரி, நான் உங்க வீட்டுக்கு போறேன். பின்னாடி வா. கொன்னுவே. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்.
சீக்கிரம் வா. இப்போ உங்க வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, சக்குனு வா. போயிரு சொல்லிட்டேன். சீரியஸா தான் சொல்றேன், உங்ககிட்ட ஒண்ணு பேசணும், வா. நான் உங்க வீட்டுல வெயிட் பண்றேன். இப்படி எங்க பாட்டுக்கு நேத்து கண் கணிச்சிருப்பாங்க, உங்க அம்மா உங்க விட மாட்டாங்க, வா. குடும்பமாடா நீங்களா? டேய் நீங்களா குடும்பமாடா? நீ ஏன் வந்த நல்லதுல தூக்கிட்டு போயிடுவேன். போடா எருமை. சரி, ஒரு ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வா. இவன் என் வீட்டுக்கு மருமகளா? இல்ல, இவன் ஒரு கிழமை என் வீட்டுக்கு மருமகளா ஆக முடியாது. அம்மா என்ன நினைச்சிருமா, எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, போனது போட்டோம். இவ்வளவுதான். இதான் பெரிய மனசுங்கிறது. எங்க வீட்லயே ஒண்ணு இருக்காங்க பாரு, மூதேவி. சிரிக்கவா செய்ற? சிரிக்க வடி செய்த உனக்கு அழிவு காலம் நெருங்கிட்டே. என்னை எந்த கொம்பனாலே அசைக்க முடியாது. என் கூட இருக்கதே காப்பட்டி ராஜா. காப்பட்டி ராஜா பீஸ் பீஸ் ஆக்கிடுவான். காப்பட்டி ராஜா வரட்டா? என்னடி சொன்னா? நான் கேட்டேன், என்னடி சொன்னா?